नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयप्रतापस्वामिनिति नामने नमो आचार्यपादाय हिताय कृपप्रदायिने गौरकथादामताय नहरग्रामचारिणे नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे तम करोति वाचालं तमलंगाय दिगं वंदे श्री गुरुंदिन कारणम परमानंद माधवम श्री चैतन्येश्वरम சரியா கேக்குதுல்ல மாதாஜி? சவுண்ட் அடிக்கா சவுண்ட் கொஞ்சம் மெதுவா இருக்கு. இப்ப பின்னாடி எக்கோ இருக்கிற மாதிரி இருக்கு பிரபு, கொஞ்சம் லைட்டா எக்கோ இருக்குதா? எஸ் பிரபு. ஓகே இப்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். மாதாஜியோட கால் இன்னும் ஆன்லயே இருந்துச்சு. ஓகே இப்ப இருக்கா எக்கோ? இல்ல பிரபு, இல்ல. ஓகே குரு மகாராஜை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா நாம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா குரு மகாராஜருடைய செயல்கள், குரு மகாராஜருடைய சேவைகள், அவருடைய லீலைகள் நிறைய ஸோ அதுல ரொம்ப பிரதானமானது என்ன அப்படின்னாக்கா, குரு மகாராஜர் எப்படி ஸ்ரீல பிரபுபாதருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு தீவிரமாக முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு தடவையும் குரு மகாராஜ் நான் பிரபுபாதர் எனக்கு இவ்வளவு கட்டளைகள் கொடுத்துருக்கிறாரு, ஸோ அதை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய சிஷியர்கள் எல்லாருமே முயற்சி எடுக்கணும், எனக்கு இவ்வளவு பாக்கி இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் எப்பயுமே ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பார். ஸோ நாம ரொம்ப முக்கியமா அதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில ஸ்ரீல பிரபுபாதருடைய கட்டளைகளை பின்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா நம்ம நிலையில, அதாவது ஸ்ரீல பிரபுபாதருடைய சிஷ்யர்களுடைய சிஷ்யர்கள் அப்படிங்கிற நிலையில அது இன்னுமே ரொம்ப ஒரு மகத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நம்ம இனி வரப்போற எல்லா தலைமுறைக்கும் ஒரு பாடமா அல்லது ஒரு எடுத்துக்காட்டாக செயல்பட வேண்டிய முக்கியமான பொறுப்பு நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. சில பிரபுபாதருடைய சிஷியர்களுக்கு அவங்களுடைய குரு மகாராஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில பிரபுபாதர் தான். அதனால சில பிரபுபாதருடைய கட்டளைகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது அவங்களுடைய தலையாய பணியாக அவங்க எடுத்து செய்யறாங்க. அதுல என்ன சொல்றது, ரொம்ப பெரிய அதிசயம் அப்படின்னு எதுவும் கிடையாது. மீன்ஸ் அதுதான் ஒரு சிஷ்யருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுடைய நிலையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க காட்டிய உதாரணம், அதாவது ஸ்ரீல பிரபுபாதருக்கு எவ்வளவு வாஞ்சையாக, அவருடைய கட்டளைகளுக்கு எவ்வளவு வாஞ்சையாக நடப்பது, அதுதான் நம்மளுடைய உயிர் மூச்சு அப்படின்னு வாழ்வது. ஆனா அதே சமயத்துல நமக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய ஆன்மீக குருவினுடைய கட்டளைகளையும் நாம ஏற்று செயல்படுவது. அப்கோர்ஸ் ஒரு விதத்துல என்ன கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா, சில பிரபுபாதருடைய கட்டளைகளுக்கும் நம்மளுடைய ஆன்மீக குருவினுடைய கட்டளைகளுக்கும் எந்த விதமான ஒரு பேதமும் கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்ரீல பிரபுபாதரை பின்பற்றுபவர்களாக இருக்கின்றார்கள். அதனால அவங்க கொடுக்கக்கூடிய கட்டளை ஸ்ரீல பிரபுபாதர் 1 செகண்ட்
ஓகே, ஸ்ரீல பிரபுபாதருடைய கட்டளை நமக்கு வந்து நம்முடைய குரு மகாராஜருடைய தனிப்பட்ட கட்டளை அல்லது பொதுவான கட்டளை, இந்த ரெண்டையுமே நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இனி வரக்கூடிய தலைமுறைகள் இந்த ரெண்டையும் சேர்த்து செய்யறத அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தனிப்பட்ட ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் சரி, அல்லது ஒட்டுமொத்தமான இஸ்கானுடைய முன்னேற்றத்திற்கும் அதுதான் உறுதுணையாக இருக்கக்கூடியது. நம்மளுடைய இயக்கம் ஸ்ரீல பிரபுபாதருடைய கட்டளைகளினுடைய அடித்தளத்துல இருக்கிறது. ஸோ அந்த விதத்துல நம்மளுடைய குரு மகாராஜ் ஸ்ரீல பிரபுபாதருடைய கட்டளைகள் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குரு மகாராஜ் வந்து அதை தீர்த்து வைக்கிறதுக்குன்னு வரும் பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவர் முதல்ல பேசுறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, பிரபுபாதருடைய காலகட்டத்துல நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை அந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு அப்படியே விவரிப்பார். ஸோ பிரபுபாதருடைய காலத்துல இந்த மாதிரி இருந்துச்சு, இது நடந்துச்சு. அதுக்கு பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி சொன்னாரு. ஸோ அப்படின்னு எல்லாத்தையும் பிரபுபாதருடைய மூடுக்கு கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து நம்ம இப்படிதான் தீர்க்கணும் பிரபுபாதருடைய வழியிலே அப்படின்னு சொல்லி அதை சொல்லும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அங்க வந்து யாருமே வந்து அதை மறுப்பு சொல்ல மாட்டாங்க. ஸோ அது வந்து குரு மகாராஜருடைய ஒரு தனி சிறப்பு. ஸோ நம்ம எல்லாருடைய கடமையும் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நாமளும் வந்து பிரபுபாதரை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எப்படி பிரபுபாதரை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொன்னாக்கா, பிரபுபாதருடைய புத்தகங்களை தினசரி படிப்பது, பிரபுபாதருடைய உபன்யாசங்களை வந்து நாம திரும்ப திரும்ப கேட்பது, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்மீக குரு பிரபுபாதரை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காரோ அதெல்லாம் நம்ம நிறைய கேட்கறது. அப்படி இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, பிரபுபாதரை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்ம எல்லாருமே தீட்சை வாங்கும் பொழுது இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ்னு ஒண்ணு வந்து படிச்சிருப்போம். ரைட்? அந்த இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ்ல நமக்கு முக்கியமா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னாக்கா, பிரபுபாதரோடு நமக்கு வந்து எந்த விதத்துல சம்பந்தம் இருக்கிறது. அதுல வந்து இஸ்கான் ஜிபிசியினுடைய ஒரு ரெசல்யூஷன் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா, இஸ்கான்ல இருக்கக்கூடிய இனி வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் தனிப்பட்ட முறையில இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் மற்றும் முதன்மையான சிக்ஷா குருவான ஸ்ரீல பிரபுபாதரோடு ஒரு தனிப்பட்ட உறவு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி நமக்கு அது ஏற்படும்? ஸோ நம்மளுடைய குரு மகாராஜர் அதை தான் வந்து ஒரு சிறப்பு பணி செய்யறார். நம்ம வந்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா கத்துக்கிறணும். நாமளும் வந்து சில பிரபுபாதரை பற்றி நமக்கு அடுத்து வர்றவங்களிடத்துல நிறைய பேசணும். அந்த உதாரணத்தை தான் நமக்கு குரு மகாராஜ் வந்து அமைச்சு கொடுக்குறாரு. நாம கடந்த மார்ச் மாதம், அதாவது போன வருஷம் மதுரையில வந்து குரு ஆக்யா நிகழ்ச்சி நடந்துச்சு. ஸோ அதுல வந்து குரு மகாராஜர் வந்து நிறைய ஆன்மீக குருக்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை வந்து அவர் அந்த 3 நாள் நிகழ்ச்சியில 3 நாளுமே அதை பத்தி பேசினாரு. அந்த 3 நாளும் அவர் திரும்ப திரும்ப சொன்னது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பிரபுபாதர் வந்து மில்லியன் ஆச்சாரியர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 100, 1000, 10,000 மில்லியன் கணக்குல ஆச்சாரியாஸ் வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால நம்ம வந்து நிறைய குருமார்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத வந்து பிரபுபாதர் சொன்னதை வச்சு, பிரபுபாதருடைய உதாரணத்தை வைத்து 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 வச்சு நமக்கு எடுத்து சொல்கிறார். ஸோ அதே மாதிரிதான் நாமளும் பிரபுபாதருடைய லீலைகளை, பிரபுபாதர் என்னெல்லாம் வந்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இப்ப பல புத்தகங்களாக அவருடைய சிஷ்யர்களால வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ நாம நம்முடைய குரு மகாராஜர் இடத்துல எவ்வளவு பற்று கொண்டிருக்கின்றோமோ
அதை விட அதிகமாக பிரபுபாதரிடத்திலும் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய இந்த இயக்கம் 10,000 வருடங்கள் இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால சில பிரபுபாதருடைய புத்தகங்களை படிப்பது அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுலயும் நம்முடைய குரு மகாராஜர் வந்து ரொம்ப பெரிய ஒரு உதாரணமா எல்லாத்துக்கும் இருந்து காமிக்கிறார். எப்படி? ஸோ அவருடைய இந்த என்ன சொல்றது, சரீரத்துல இருக்கக்கூடிய பல இடர்பாடுகளையும் தாண்டி அவர் என்ன பண்ணார்? பக்தி சாஸ்திரி சர்டிபிகேட் வாங்கினார், பக்தி வைபவா சர்டிபிகேட் வாங்கினார், பக்தி வேதாந்தா சர்டிபிகேட் வாங்கினார். அவர் தான் முதல் நபர் பக்தி சர்வமா சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்கிறார். ஸோ அதாவது அவர் வந்து அவருக்கு வந்து இது எல்லா பட்டத்தையுமே வந்து ஒரு எனது ஒரு ஹானரரி சர்டிபிகேட், ஒரு மதிப்பிற்குரிய ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட்டா நாங்களே வழங்குறோம் அப்படின்னு சொல்லி இஸ்கான்ல போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்னு ஒரு குழு இருக்கிறாங்க. அவங்கதான் வந்து இந்த பரீட்சையெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது அதை சரி பார்த்து நமக்கு வந்து சர்டிபிகேட் அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ அந்த குழுவுல வந்து பரிந்துரைச்சாங்க, நீங்க வந்து பிரபுபாதருடைய ரொம்ப சீனியர் டிசைபிள், உங்களுக்கு கீழேயே வந்து நிறைய சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு ஹானரரி டிகிரி நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா குரு மகாராஜ் என்ன சொல்லிட்டார்? நோ, நான் வந்து படிச்சு பரீட்சை எழுதி நான் வந்து இந்த சர்டிபிகேட் வாங்குவேன். ஏன்? ஏன்னா என்னுடைய சிஷ்யர்களும் அதை பின்பற்றி எல்லாரும் பிரபுபாதருடைய புத்தகங்களை ஆழமா படிச்சு இந்த பட்டங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிறத வந்து குரு மகாராஜர் வந்து வலியுறுத்துறாரு. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ஒன்னொன்னுக்கும் பரீட்சை இருக்கிறது, அந்த பரீட்சைக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம குரு மகாராஜருடைய ஆப்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் வந்து ரிப்போர்ட் போடுவாரு. இன்னைக்கு வந்து நான் இதை படிச்சேன், எனது பாகவதம் வந்து இந்த காண்டம் படிச்சேன், பாகவதம் இந்த காண்டத்துல இந்த அத்தியாயம் படிச்சேன், அப்புறம் நான் இப்ப வந்து பக்தி வேதாந்தத்துக்கு உண்டான பரீட்சைக்கு நான் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து நம்மளால புத்தகத்தை எடுத்து உட்காந்து படிக்க முடியும் அப்படின்னா கூட நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். ஆனா குரு மகாராஜர் அப்படி எடுத்து புத்தகத்தை விரிச்சு உட்காந்து படிக்க முடியாது, இன்னொருத்தர் படிக்க சொல்லிதான் வந்து அவர் கேட்கணும். அவர் வந்து ஒரு நாளைக்கு பல மீட்டிங்கள் அட்டன் பண்றாரு. அவர் உடல்நலம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா போதும் மீட்டிங் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா நிறைய இடங்கள்ல அவருடைய ஆலோசனை தேவைப்படுகிறது, நிறைய மீட்டிங் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால அவருடைய பொறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அவர் நிறைய மீட்டிங்கும் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அதற்கு இடைப்பட்ட நேரங்கள்ல என்ன பக்தர்களை யாராவது அந்த அத்தியாயங்களை வந்து வாசிக்க சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, கவனமா கேட்டு அந்த பரீட்சைக்கு தேவையானதை வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, நாம பிரபுபாதருடைய புத்தகங்களை ஆழமாக படித்து இந்த பரீட்சைகளை எழுதி நாம அதுக்குண்டான பட்டங்களை பெறுவதற்கு நாம முயற்சி செய்யணும், அதை வாங்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து குரு மகாராஜர் தன்னுடைய சொந்த உதாரணத்துல வந்து அவர் செயல்படுத்தி காட்டுறாரு. அதனாலதான் அவர் வந்து கௌரவ பட்டத்தை வந்து நிராகரிச்சுட்டு, இல்ல நான் வந்து படிச்சு பரீட்சை எழுதி அதுக்கப்புறம் தான் அதை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாரையும் மாதிரி அந்த பாகவத புத்தகங்களோ அல்லது சைத்தன்ய சரிதாமிர்தமோ படிச்சு அதுல இருக்கக்கூடிய பரீட்சைகளை எழுதி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பட்டத்தை பெற்றார். ஸோ இது வந்து நமக்கெல்லாம் ஒரு நல்ல உதாரணம். நாம வந்து பிரபுபாதருடைய புத்தகங்களை எவ்வளவு ஆழமாக படிக்க வேண்டும். ஸோ நாமளும் அது மாதிரி படிச்சு நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினரிடத்துல அந்த மெசேஜை பாஸ் பண்ணோம், நாம பிரபுபாதருடைய புத்தகங்களை ஆழமாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னாக்கா, அதுதான் வந்து நம்மளுடைய அஸ்திவாரம்.
நம்முடைய அஸ்திவாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தான் வந்து நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா கட்டடத்தை, ஆன்மீக வாழ்க்கைங்கிற அந்த கட்டடத்தை வந்து நல்லா எழுப்ப முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து எழுப்ப முடியாது. அதை தான் வந்து குரு மகாராஜர் நமக்கு ஒரு உதாரணமா காமிக்கிறார். நாம வந்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு நமக்கு அடுத்து வர்றவங்களுக்கு அதை ஒரு உதாரணமா காட்டணும். ஸோ அதே மாதிரி ஸ்ரீல பிரபுபாதர் எப்படி வந்து ரொம்ப கருணையானவராக இருக்கின்றார். அதே சமயத்துல ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். ஸோ நம்மளுடைய குரு மகாராஜரும் அதையே பின்பற்றி ரொம்ப கருணை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அவருடைய உடல் நலத்தை கூட பார்க்காம அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா தன்னுடைய சிஷ்யர்களுடைய உடல் நலத்தை அல்லது அவர்களுடைய நலனை வந்து ரொம்பவும் பாதுகாக்கிறார். அல்ல அதை பற்றி ரொம்ப கரிசனம் கொள்கிறார்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2018 ஆகஸ்ட் 15ஆம் தேதி குரு மகாராஜுக்கு வந்து 2 ஆபரேஷன் ஒரே சமயத்துல, அதுவும் 2 மேஜர் ஆபரேஷன், கிட்டத்தட்ட ஒரு 8 to 12 hours ஆபரேஷன் நடக்க போறது. அண்ட் டாக்டர்ஸ் வந்து 50-50 தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து 100% சான்ஸ்ன்னு கூட சொல்லலை. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ நிச்சயமா ஒரு சாதாரண நபரா இருந்துச்சு அப்படின்னாக்கா தனக்கு என்ன ஆகுமோ, இந்த 50% தனக்கு வந்து நெகட்டிவ் சைட்ல 50% போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவ்வளவுதான், அந்த ஆபரேஷன் முடிஞ்சு அவர் வந்து திரும்பி வரமாட்டார். அந்த மாதிரியான ஒரு நிலை. ஒரு சாதாரண மனிதரா இருந்தா அந்த சைடு தான் திங்கிங் இருக்குமே, எண்ணங்கள் இருக்குமே ஒழிய வேற எதை பத்தியும் ஒருத்தருக்கு சிந்திக்க தோணாது. ஆனா குரு மகாராஜர் அப்படி இல்லை. அவர் வந்து ப்ரீ ஆப்ரேஷன் விஷயங்கள்லாம் செஞ்சுட்டாங்க. அவரை சுத்தப்படுத்த வேண்டியது, அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு உண்டான ட்ரெஸ் போட வேண்டியது, எங்கேயாவது சின்ன சின்ன அந்த ஆப்ரேஷன் பண்ண போற இடத்துல ரோமங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுக்க வேண்டியது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஈவன் குரு மகாராஜர் வந்து ஸ்ட்ரெச்சர்லையும் தூக்கி உட்கார வச்சாச்சு. ஸோ அந்த சமயத்துல அவருக்கு வந்து ஒரு செய்தி வருகிறது, ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு ஒரு இக்கட்டான நிலை ஏற்படுகிறது, அது வந்து அவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா இஸ்கான் பீரோ அதனுடைய சேர்மனா அப்ப வந்து திரு கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் இருந்தாங்க. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ரெச்சர்ல உட்காந்துட்டு அவர் எனக்கு போன் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி போனை என்ன பண்றாரு அப்படின்னாக்கா கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் இடத்துல பேசுறாரு. இந்த மாதிரி என்னுடைய சிஷ்யர் அவர், ஸோ அவருடைய ஆன்மீக நலனை நீங்க வந்து ரொம்ப கருத்துல கொள்ளுங்க, அவருக்கு வந்து இந்த மாதிரி நீங்க வந்து சொல்லுங்க, இந்த மாதிரி செயல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அவங்க நிலையில 2 பேரும் ஜிபிசி அப்படிங்கிறனால அவங்க நிலையில டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. சில காரணங்களுக்காக நான் வந்து எல்லா தகவலையும் அதுல சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு நிலையில தன்னுடைய உடல் நலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய சிஷ்யருக்கு, அதுவும் எத்தனையோ மைல் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில் தலைவருக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ரொம்ப கரிசனத்தோட அவருக்கு வந்து வேண்டிய உதவிகளை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜர் இடத்துல அவர் வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். ஸோ இது என்ன அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு அவர் வந்து தன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்குல கேர் பண்ணிக்கிறாரு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பிரபுபாதருக்கு ஒருத்தர் நல்லா சேவை செய்திருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய கிருஷ்ண பக்தியை பாதுகாக்கிறதுங்கிற அந்த விஷயத்துல குரு மகாராஜர் வந்து ரொம்பவே கவனம் செலுத்துவார். ஸோ அது வந்து சுயநலம் பார்க்காம ரொம்ப தனக்கு ரொம்ப கஷ்டமான நிலையிலே இருக்கும் பொழுது கூட அடுத்தவங்களை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு
ஒரு ஒரு உயர்ந்த குணத்தை கொண்டவராக குரு மகாராஜ் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எவ்வளவு இக்கட்டான நிலையிலும் கூட தான் வந்து கிருஷ்ண பக்தியில இருக்கக்கூடிய அனுஷ்டானங்களை வந்து சரியா கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அந்த சூழ்நிலையிலே இன்னொரு உதாரணம். ஸோ நான் முதல்ல என்ன சொன்னேன், ஸ்ட்ரெச்சர்ல படுத்துட்டு இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஆயிடுத்து. ஒரு நாள் 2 நாள், ஐ திங்க் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ், எனக்கு எச்சக்கடத்தில் எத்தனை மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு குரு மகாராஜ் என்ன சொல்றது, அந்த அனஸ்தீசியா அந்த இதுலதான் இருந்தார். அப்புறம் மித்தான எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாள் இருக்கும். ஒரு நாள் அவர் வந்து என்ன சொல்றது, தன்னுடைய உதவியாளர் இடத்துல வந்து அவர் எப்பயும் வந்து சைகை மூலமா பேசுவாரு. நம்ம வந்து ஏபிசிடி லெட்டர்ஸா காட்டுவோம், அதுல ஒண்ணா சுட்டி காட்டுவாரு. அதை வச்சு அவர் என்ன வார்த்தை பேச விரும்புறாரு. ஏன்னா அவருக்கு வந்து என்ன சொல்றது, வென்டிலேட்டர் இருக்கும், உடம்பு ஃபுல்லா டியூபு. ஏன்னா 2 ஆப்ரேஷன், அதை மேனேஜ் பண்றதுக்கு உடம்பு ஃபுல்லா இங்கிட்டு அங்கிட்டு டியூபு தான் இருக்கும். பேசவும் முடியாது அந்த நேரத்துல. ஸோ அதனால என்ன அப்படின்னாக்கா, அவர் வந்து தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு ஒண்ணா காட்ட ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டாரு. ஸோ அப்ப வந்து அவர் வந்து டேட்டு சொன்னாரு. அடுத்து கேட்டாரு, இன்னைக்கு ஏகாதசி அப்படின்னு சொன்னாரு. ஆஹா, சரி ஆமா அப்படின்னு சொன்னாரு இவரு உதவியாளர். அடுத்து கேட்டாரு, இப்ப எனக்கு அந்த நிலையில எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, குரு மகாராஜருக்கு வந்து டியூப் வழியா தான் சாப்பாடு போயிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து கேட்கிறாரு, இந்த டியூப்ல வந்து என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க, இது வந்து ஏகாதசி உணவா இல்ல ஏகாதசி இல்லாத உணவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இல்ல இது வந்து ஏகாதசி இல்லாத உணவு அப்படின்னா என்ன சொன்னா, கொடுக்காதீங்க, எனக்கு நிறுத்துங்க, கொடுக்க வேண்டாம், எனக்கு ஏகாதசி உணவா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ என்ன ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு, ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, அதிசயம் ஆச்சரியம், நம்ம ரொம்ப ஆச்சரியப்படணும். அது குரு மகாராஜ் ஒரு தேதியில வந்து ஆபரேஷனுக்கு போனாரு. அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள என்னதான் தெரியும் அப்படின்னாக்கா, டியூப்லைட் மட்டும் தான் தெரியும், வெளி உலகத்துல இருக்கக்கூடிய வெளிச்சமே தெரியாது. ஸோ அது ராத்திரி வருதா பகல் வருதா எத்தனை நாள் போகுது அப்படின்னு ஒருத்தர் கணக்கு போடுறது அப்படிங்கிறதே ரொம்ப கடினம். ஸோ ஆபரேஷன் முடிஞ்சு ஒரு 4 நாள் இல்ல 5 நாள் கழிச்சுதான் அந்த ஏகாதசி வருது. ஒண்ணு என்ன அப்படின்னாக்கா, அந்த நிலையில இன்னைக்கு ஏகாதசின்னு ஒருத்தர் கரெக்டா ஞாபகத்துல வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் தனக்கு அது என்ன உணவு கொடுக்குறாங்க, நான் வந்து ஏகாதசி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றதுல என்ன அப்படின்னாக்கா, அவர் வந்து ரொம்ப கராரா இருக்கிறாரு. சோ இந்த அனுஷ்டானங்களை, நான் வந்து பெரிய ஆன்மீக குரு, எனக்கு வந்து 50,000 60,000 70,000 சிஷ்யர்கள் இருக்கிறாங்க, அதனால வந்து என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, அதனால ஓகே இதெல்லாம் நான் கண்டுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு அவர் நினைக்கல. ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தா கூட என்ன அப்படின்னாக்கா, அதை வந்து தான் வந்து முழுக்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுல இருந்திருக்கிறார். அப்படின்னா பிரபுபாதர் கொடுத்த கட்டளைகளை வந்து ரொம்ப கராரா நிறைவேற்றுறதுல எவ்வளவு ஆர்வம் வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். குரு மகாராஜர் வந்து அந்த விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப முனைப்பா இருக்கிறார். ஸோ அதே மாதிரி ஒரு சிஷியருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தது. இது வந்து குரு மகாராஜோட ஸ்ட்ரோக் காலத்துக்கு முன்னாடி, ப்ராபபிலி 2007 இல்ல 2006 அந்த மாதிரி. 2008 தான் குரு மகாராஜ் ஸ்ட்ரோக், இல்லாட்டி 2008 இருக்கும், மேபி ஜனவரி மாசமா இருக்கும்.
குரு மகாராஜ் ரத்த யாத்திரைக்கு வந்திருந்தாரு. அப்ப வந்து ஒரு பக்தரை பத்தி அவர் இடத்துல கேள்வி கேட்கப்பட்டது. அந்த பக்தருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, சமோரதர் கீழே பாதத்துல இருந்து செஸ்ட் வரைக்கும் அவருடைய உடம்பு வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. அண்ட் ஹார்ட் வந்து ஹார்ட்லி ஒரு 20%, 30% தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்ப வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃபோன் வருது, ஃபோன்ல கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி அவருடைய சிஸ்டர் வந்து கேட்குறாங்க. அவர் வந்து இன்றைக்கு ஏகாதசி, அவர் வந்து மருந்து சாப்பிடணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேள்வி வருது. ஸோ அப்போ வந்து குரு மகாராஜ் வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்கு போயிட்டு இருந்தாரு, ஃபோன் வந்துச்சு, நிப்பாட்டினாரு. பட் இதை யோசிக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னாக்கா, ரெஸ்ட் ரூம்குள்ள உள்ள போனாரு. திரும்ப வெளியில வரும்போதும் அதே யோசனையிலே தான் வந்தாரு. அப்ப அவர் சொன்னது, நாம ஏற்கனவே நிறைய பாவங்களை சேர்த்திருக்கோம், அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கிறோம். அதனால நாம மாத்திரைகளை சாப்பிட்டுக்கலாம், ஆனா ஏகாதசி உணவை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஏகாதசி அன்னைக்கு தானியத்தை எடுத்துட்டு மேலும் நாம பாவங்களை சேர்த்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கறதுதான் வந்து குரு மகாராஜருடைய அறிவுரையாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் என்ன அப்படின்னாக்கா, தன்னுடைய பக்தருக்காக, தன்னுடைய சிஷ்யருக்காக அவர் வந்து ஆழமா சிந்திச்சு அவருக்கு எது உண்மையிலேயே நல்லது அப்படிங்கிறத தான் உபதேசம் கொடுக்கறதுக்கு குரு மகாராஜ் எப்பொழுதுமே முயற்சி செய்யறார் அப்படிங்கிறது. சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து யாராவது 1-2 பேருக்கு கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணி அவங்க நம்ம சொல்றதை கேட்க ஆரம்பிச்சாலே நமக்கு என்ன அப்படின்னா, அவங்களுடைய பிரச்சனையை நமக்கு சொல்லும் பொழுது நம்ம மனசு சில நேரம் அப்படியே கொஞ்சம் சஞ்சலமடைய ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி நாம டென்ஷன் ஆயிடுவோம். அப்ப யோசிச்சு பாருங்க, குரு மகாராஜருக்கு வந்து இப்போதைக்கு தேதிக்கு 80,000 அவருக்கு சிஷ்யர்கள். அப்படி இருக்கும்போது அப்ப எவ்வளவு பேருடைய பிரச்சனைகள் அவருக்கு காது வரும். அவருடைய உடல்நிலை இப்ப இருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அதையும் தாண்டி எல்லாருடைய பிரச்சனைகளையும் கேட்டு அதனால சஞ்சலப்படாம, ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு கருணையோட அவர் வந்து உபதேசங்களை கொடுத்துட்டு இருக்கார். இதுவும் ரொம்ப 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 ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா சில நேரம் நாம யோசிச்சாலும் யோசிக்க தோணும் சில நேரம் நமக்கு. குருவா இருந்தா ஜாலிப்பா, சிஷ்யர்கள் எல்லாம் வந்து நிறைய சமைச்சு நிறைய சாப்பிட்றது கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவர் வந்து உட்காந்து பேசினார்னா 2 பக்கமும் வீசுவாங்க. எல்லா வசதிகளும் அவருக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவருக்கு என்ன குருவாயிட்டாரு, ஜாலிதான் அப்படின்னு நம்ம நினைக்க தோணலாம் சில நேரத்துல. ஆனா ஆக்சுவலா உண்மை அது கிடையாது. ஒரு ஆன்மீக குரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொறுப்பு மிக்க ஒரு ரிஸ்க். வைஷ்ணவர்கள் வந்து மற்ற ஜீவன்கள் மேல இருக்கக்கூடிய கருணையினால அவங்க அந்த ரிஸ்கை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்படி காருண்யத்தோட இருக்கக்கூடியவர்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, அந்த குருங்கிற ஸ்தானத்துல வந்து நிலை பெற்று இருக்க முடியும், அதுல தொடர்ச்சியா சேவை செய்ய முடியும். இல்ல அப்படின்னாக்கா ஏன்னா அதுல அவங்க சிஷ்யர்களுடைய கர்ம வினைகளையும் கூட அகற்றுகிறார்கள்ங்கிறத விட ஏற்றுக்கொள்கிறார்கள், தான் ஏற்றுக்கிறாங்க. ஸோ அது வந்து சில நேரங்கள்ல அவங்கள பாதிக்கவும் செய்யும். ஆனாலும் குரு மகாராஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கருணையோட அந்த பொறுப்பை வந்து ரொம்ப சரிவர நிறைவேற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பார். நான் பார்த்திருக்கேன் 2001, 2002, 2003 அப்பெல்லாம் வந்து நம்முடைய ரத யாத்திரையினுடைய ரூட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கபாலீஸ்வரர் கோயில்ல இருந்து குச்சலாம்பாள் கல்யாண மண்டபம் வரைக்கும் இருக்கும். ஸோ ரத யாத்திரை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா குரு மகாராஜ் லெக்சர் கொடுப்பார். லெக்சர் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து
நிறைய லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா போய் பார்ப்பாங்க. ஏன்னா அப்ப வந்து சென்னை ரத யாத்திரை வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ரத யாத்திரை. அதனால தமிழகத்துல இருக்கக்கூடிய பல தலைவர்கள், ஏன் தென்னிந்தியால இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கூட வருவாங்க. ஏன்னா குரு மகாராஜர் வராரு அப்படிங்கிறதுனால. ஸோ அப்ப என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னாக்கா, தலைவர்கள், முக்கியமான பக்தர்கள் எல்லாம் வந்து போய் ஒவ்வொருத்தரா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சாமானிய பக்தர்கள் அவங்களுடைய பிரச்சனையை சொல்றதுக்கு குரு மகாராஜருக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஆஹ் அப்படிதான் ஒரு தடவை ஒரு சேவையை முடிச்சுட்டு ஐ திங்க் கொண்டு போய் ரத்தனுடைய இடத்துல விட்டுட்டு வரணும். குச்சலமார் கல்யாண மண்டபத்துல இருந்து பிரசாத் ஸ்டுடியோவுக்கு நினைக்கிறேன். கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்தோம். வந்தப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு பக்தருக்கு அவங்க ஃபேமிலியில ஏதோ பிரச்சனை. குரு மகாராஜ் ஒரு சைடு உட்காந்துருக்கிறார், ஒரு சைடு ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காரு, இன்னொரு சைடு எழுத்தா சைடு வந்து ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் இந்த பக்கமா ஒய்ஃபுக்கு இடது கை பக்கமாவும் ஹஸ்பண்டுக்கு வலது கை பக்கமாவும் குரு மகாராஜ் நடுவுல உட்காந்துருக்காரு. இந்த சைடு ஒரு டேபிள்ல 4 பக்கத்துல 3 பக்கத்துல இந்த 3 பேர் உட்காந்துருக்கிறாங்க. ஸோ இவர் ஒண்ணு சொல்றார், மனைவி ஒண்ணு சொல்றாங்க. குரு மகாராஜ் வந்து 2 பேர்த்தையும் கவனிச்சுட்டு இருக்காரு. எப்ப? நைட் 1 மணி. ஸோ அவ்வளவு சேவை செஞ்சாச்சு. ரத யாத்திரையில பாடினாரு. ரத யாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறமா லெக்சர் கொடுத்தாரு. அவ்வளோ தலைவர்கள் வந்தாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறமாவும் 1 மணிக்கு தன்னுடைய ஒரு சிஷ்யனுடைய குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதுனால உட்காந்து அத்தனையும் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ ஏன் அப்படின்னாக்கா, அந்த பொறுப்பை நாம ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால அவர் என்ன பண்ணல அப்படின்னாக்கா, ரொம்ப பொறுமையா அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுண்டு அதுக்கப்புறமா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தாரு. ஸோ எதுக்கும் அவங்க வந்து தயாரா இருக்காங்க. தங்களுடைய சிஷ்யர்களை வந்து மேல தூக்கி விடுறதுக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கும் அவங்க தயாரா இருக்காங்க. அதுல நம்ம குரு மகாராஜர் வந்து என்ன சொல்றது, ஒரு 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 சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறாரு. தன்னுடைய சிஷ்யர்களுக்காக தன்னுடைய எல்லா நேரத்தையும் அவர் வந்து கொடுக்க, தன்னுடைய தனிப்பட்ட விஷயம்னு எதையும் வச்சுக்காம. இப்பயுமே கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா, வெளியே வந்து லெக்சர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எல்லாம் குரு மகாராஜ் சூப்பரா இருக்கிறாரு, நல்லா தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துற மாதிரி பயங்கர உற்சாகமா தன்னுடைய முழு சக்தியும் கொடுத்து அந்த லெக்சரை கொடுத்துருவார். லெக்சரை கொடுத்துட்டு ரூமுக்குள்ள போனதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே தூங்க போயிடுவாரு. சில நேரம் வீல் சேர்ல உட்கார்ந்த மாணிக்கே தூங்க போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து மெடிக்கல் பெட்ல வந்து எடுத்து அதுக்கப்புறம் அவரை வந்து படுக்க வைக்கணும். சரி கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க குரு மகாராஜ் அப்படின்னு ஏன் நம்மளை எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துறதுக்காக அவர் வந்து தன்னுடைய எல்லா சக்தி, என்னெல்லாம் தனக்குள்ள சக்தி இருக்குதோ அந்த எல்லாத்தையும் காட்டி அந்த உபன்யாசத்தை கொடுத்து நமக்கு அறிவுரை கொடுத்து முடிச்சுட்டு நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து எனர்ஜி ஃபுல்லா ட்ரவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான். ஸோ அந்த அளவுக்கு என்ன அப்படின்னாக்கா, தன்னுடைய ஒவ்வொரு சக்தியும் கூட பக்தர்களுக்கு பக்தி கொடுக்கறதுக்காக அவங்க வந்து செலவிடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு உதாரணம். நாம எந்த அளவுக்கு நாம வந்து கிருஷ்ண பக்தியில ஈடுபடணும். ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை எடுத்திருக்கிறார், அதுல வந்து எவ்வளவு செயல்படணும் ஒருத்தர். நான் ஆன்மீக குரு, ஓகே 4 பேருக்கு 4 பேர் கொடுத்தேன், 2 மாலையை கொடுத்தேன், உடனே அவங்க வந்து குருதேவ்க்கு ஜெயன்னு சொல்றாங்க. அப்பா எஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது வந்து நம்ம பாக்குற ஒரு பகுதி தான். ஆனா பெரும்பகுதி என்ன அப்படின்னாக்கா, அவங்க வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள், அந்த பொறுப்பில் இருந்து செயல்படுகிறார்கள். அதுல வந்து குரு மகாராஜ் என்ன சொல்லலாம், ஒரு 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 உயர்ந்த உதாரணத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய தனிப்பட்ட முறையில குரு மகாராஜர் என்ன அப்படின்னாக்கா, என்ன சொல்றது, ரொம்ப ஒரு உயர்ந்த சிந்தனையில எப்பயுமே இருக்கிறார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், குரு மகாராஜர் எப்ப எந்த ஒரு நேரத்திலையும் கௌரங்கா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாக்கா, என்ன சொல்றது, அந்த அந்த சப்தமே வந்து நம்மளை வந்து
அப்படி ஒரு 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 ஆன்மீகத்துல தூண்டி விடுற மாதிரியான ஒரு 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 சப்தமா இருக்கும். குரு மகாராஜர் கௌரங்கா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து அவருடைய பர்சனல் கான்சியஸ்னஸ். வெளிப்புறமா அவர் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது, பல மீட்டிங் அட்டன் பண்றது, மேனேஜ்மெண்ட்ல இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது, பல விஷயங்கள்ல இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா குரு மகாராஜர் வந்து ஒரு உயர்ந்த சிந்தனையில இருக்கிறார் எப்பயுமே. ஒரு தடவை மாயப்பூர்ல குரு மகாராஜருடைய ரூமுக்கு பின்பக்கம் அங்க வந்து ஒரு பக்தருக்கு இனிஷியேஷன் ரெக்கமெண்டேஷனுக்காக நான் வந்து பேப்பர் எடுத்துட்டு போயிருக்கேன். 2005 நினைக்கிறேன். அப்பெல்லாம் குரு மகாராஜ் நேரடியா இன்டர்வியூ பண்ணுவாரு. இப்பெல்லாம் வந்து நம்ம ஜேபிஎஸ் ஆபீஸ்ல தான் இன்டர்வியூ நடக்கிறத பார்க்கறோம். அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா குரு மகாராஜும் ஓகே சொல்லிடுவாரு. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. குரு மகாராஜரே வந்து நேரடியா கேள்வி கேட்ப. நம்ம அந்த ஃபார்ம்லாம் இதே ஃபார்ம் தான், பழைய வெர்ஷன்ல இருந்துச்சு, அவ்வளவுதான். அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துட்டு போயிருக்குது. நான் அந்த பக்தரோட அங்க அந்த அவர் ரூமுக்கு பின்பக்க வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவருடைய அங்க ரூம் எப்படின்னாக்கா, அவர் ரூம்ல இருந்து வெளியில வந்து ஒரு 10 மீட்டர் நடந்து போய் ஒரு ரூமுக்கு போன, ஒரு ரூம்ல ஒரே ஒரு இது மாதிரி இருக்கும், வாஷ்ரூம். அது அங்கதான் வந்து அவர் வாஷ்ரூம் யூஸ் பண்ண முடியும், டாய்லெட் யூஸ் பண்ண முடியும். ஸோ அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வெளியில வந்தாரு. வெளியில வந்தவர் வந்து என்ன பார்த்ததும் அப்படின்னு சொல்ல, அவரு என்கிட்ட நின்னாரு. பிரேம பக்தி பிரேம பக்தி அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அவங்க வரல குரு மகாராஜ் அப்படின்னு சொன்னேன். திரும்ப சொன்னாரு பிரேம பக்தி. நான் சொன்னேன், அவங்க வரல குரு மகாராஜ் அப்படின்னு சொன்னேன். திரும்பியும் சொன்னாரு பிரேம பக்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. காலைல நைட்டு இன்னொரு மாத்திரம் 3 வேலை யாராவது நோட் பண்ணுங்க. ஓகே. ஸோ சொல்லிட்டு போயிட்டாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு யூரின் போயிட்டு திரும்ப வந்தாரு. திரும்ப என்கிட்ட நின்னா என்ன பண்ணார், பிரேம பக்தி. நானும் சொன்னேன், குரு மகாராஜ் அவங்க வரல குரு மகாராஜ். நான் என்ன நினைச்சேன், பிரேம பக்தி அப்படின்னா நம்ம காங்கிரிகேஷன்ல வந்து பிரேம பக்தி மாதாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதாஜி உண்டு. சரி, அவங்களதான் கேட்கிறாருன்னு நினைச்சிட்டு நான் வந்து அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அப்புறம் ஒரு தடவை பிரபுபாதுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது, ஒருத்தர் வந்து யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் வந்து பிரேம பக்தியை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து ஒரு பொருளுரையில எழுதியிருக்கிறாரு. ஸோ குரு மகாராஜ் வந்து அந்த கான்சியஸ்ல இருந்திருக்கிறார். யாரை பார்த்தாலும் நான் யார், ஆஃப்டர் ஆல் ஒரு சிஷ்யன். ஆனாலும் அவர் என்ன அந்த மூடுல என்ன பிரேம பக்திய அதுதான் எனக்கு வேணும், அது வேணும், எனக்கு பிரேம பக்தி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஸோ இது அவருடைய பர்சனல் மூடு. ஸோ அதே மாதிரி குரு மகாராஜர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து எப்ப எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டாலும் சரி, அங்க வரக்கூடிய டாக்டருங்களும் சரி நர்ஸுங்களும் சரி ரொம்ப கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா, குரு மகாராஜ் வந்து அவங்களுடைய பக்தியை எப்படியாவது ஆரம்பிச்சு வச்சிருவாரு. என்ன அவங்களுக்கு வந்து கிளிக்கர் கொடுத்து சேன் பண்ண வச்சிருவாரு, இல்ல ஏதாவது புக்கு கொடுக்க வைப்பாரு, இல்ல ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கொடுத்து அவங்கள அதை டெய்லி சொல்லுவாரு. அவருக்கு ஏதாவது செக் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்கள வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்ல வச்சுதான் அதுக்கப்புறம் அவங்க அந்த டெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை செக் பண்றதுக்கோ பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லாம அவங்களே ரொம்ப அருமையா எளிமையா அதை எடுத்துக்கக்கூடிய விதத்துல குரு மகாராஜர் வந்து
தன்னுடைய நிலைமை என்னவா இருந்தாலும் சரி நான் தொடர்ச்சியா பிரச்சாரம் செய்வேன். ஒரு உண்மையான ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாம இருக்க முடியாது. அதுதான் அவங்களுடைய உயிர் மூச்சே. ஸோ அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, மிகப்பெரிய உதாரணம் நமக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ரீச்சரா இருந்தா கூட ஒரு நாள் லேசா கொஞ்சம் தலைவலி அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் வந்து கிளாஸ் அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில நேரம் தள்ளி போட்டுருவோம். ஆனா அவரு இல்லை, என்ன நீங்க ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணா கூட நான் அங்க வந்து ப்ரீச் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனோபாவனையில குரு மகாராஜ் இருக்கார். ஸோ அந்த பிரச்சாரம் பக்தர்களோட இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்து ஒரு உண்மையான சந்தோஷம். ஸோ 2008 குரு மகாராஜுக்கு செப்டம்பர்ல ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸோ 2009 பிப்ரவரி வரைக்கும் அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தார், பாம்பேல தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 2009 வந்து அப்ப ராதாநாத் சுவாமி மகாராஜ் வந்து பூனே யாத்ரா அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பார். அது வந்து ஒரு பக்தருடைய பங்களால நடக்கும், இல்ல ஒரு ஏதாவது பெரிய மைதானத்தை எடுத்து நடத்துவாங்க. ஸோ பாம்பேல வந்து அவர் பக்தி வேதாந்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. இந்த யாத்திரைக்கு வந்து வரணும், ஏன்னா அதுல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருப்பாங்க. ஸோ ராதாநாத் மகாராஜ் வந்து ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா, அந்த பக்தி வேதாந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவர் வந்து குரு மகாராஜரை பார்த்து இந்த மாதிரி ஒரு பக்தர்களுடைய சங்கம் நடக்குது, இத்தனாம் தேதி நீங்க வந்து முடிஞ்சா வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு ஒரு இன்விடேஷன் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இவர் வந்து அதை அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கிட்டாரு. அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பிச்சாரு. நான் அங்க போகணும், நான் அங்க போகணும், நான் அங்க போகணும், நான் அங்க போகணும். இந்த கீரல் விழுந்த ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி டாக்டர் என்ன கேட்டாலும் நான் வந்து அங்க போகணும். உங்க பிபி வந்து இப்ப வந்து ரொம்ப அதிகமா இருக்குது, உங்களுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, உங்க இருக்கக்கூடிய உடல் நல வந்து நீங்க வந்து ரொம்ப நேரம் வந்து டிராவல் பண்ண முடியாது, அது வந்து உங்களுக்கு உடல் நலத்துக்கு ரொம்ப கெடுதலா அமையும். ஆனா எல்லா விஷயங்களையும் குருமார் நான் அங்க போகணும், நான் அங்க போகணும், நான் அங்க போகணும், ஐ வாண்ட் டு கோ, ஐ வாண்ட் டு கோ. ஸோ கடைசியில இவ்வளவு தூரம் அவரை சொல்றாரு அப்படிங்கவும் டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே ஸோ நீங்க வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்தாங்க. ஸோ அப்ப ரொம்ப டீடியஸ் டிராவல், ஏன்னா ஒரு ஸ்ட்ரெச்சர்ல தான் என்ன சொல்றது, படுத்தமானிக்கே ஒரு பெரிய ஆம்புலன்ஸ்ல தான் அவர் டிராவல் பண்ணணும். ஒரு 4-5 hours டிராவல், அதையும் பொருட்படுத்தாம அவர் வந்து டிராவல் பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக் அப்பியரன்ஸ் ஆஃப்டர் தட் ஸ்ட்ரோக், முதல் முறையில அந்த ஸ்ட்ரோக்கு அப்புறமா வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறார். ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ பக்தர்களை பார்த்ததும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லா பக்தர்களுக்கும் அவரை பார்த்ததும் ஒரு வருத்தம், அதே சமயத்துல ஒரு சந்தோஷம். ஓகே, பக்தர்களுக்கு மத்தியில அவர் வர்றாரு, இப்ப நடமாடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம். ஏன்னா ரொம்ப குரு மகாராஜர் வந்து அவர் வந்து ஒரு இது தடி மாதிரி வச்சிருப்பாரு, அதை வச்சுட்டு நடந்து வந்தாரு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சிங்கம் நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்து பழகினவங்களுக்கு இப்ப அவர் வந்து வீல் சேர்ல உட்காந்துட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தாலும் கூட அவர் வந்து தன்னை பத்தி எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே யோசிக்காம அவர் என்ன பண்ணார், வீல் சேர்ல இருந்த மாணிக்கு எல்லாத்துக்கும் உபன்யாசம் கொடுத்தார். அதுல டாக்டர்ஸ் வந்து கூட டிராவல் பண்ண டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க, அவர் வந்து பிரச்சாரம் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவருடைய பிபி நார்மலா இருக்கு, அவருடைய சுகர் நார்மலா இருக்கு, அவருடைய எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலா இருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து
பிரச்சாரம் பண்ணாம இருக்கிறது தான் வந்து நோக்காது. ஸோ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னாக்கா நார்மலை விட அவங்களுடைய உடல் பெட்டராகவே தான் இருக்கும். ஸோ அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ப்ரீச்சரா இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து குரு மகாராஜர் வந்து நமக்கு எடுத்துக்காட்டுறாரு. ஸோ குரு மகாராஜர் இடத்துல நம்ம வந்து நிறைய கத்துக்கிடலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்னுடைய மனசுல பர்சனலா தோன்றது என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான சூழ்நிலையில குரு மகாராஜர் எப்படி செய்வாரு? இல்லாட்டினா நமக்கு உடம்புக்கு ஏதாவது முடியாம போகும்போது குரு மகாராஜர் அவ்வளவு உடல் உபாதைகளோட இருக்கும் பொழுது அவரே வந்து இவ்வளவு நல்லா பிரச்சாரத்துல ஈடுபடுறாரு. நமக்கு என்ன, நமக்கு ஒன்றும் பெருசா எதுவும் பிரச்சனையே கிடையாது, நாம ஏன் வந்து இப்படி கிடக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மள உடம்ப கொஞ்சம் தேத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இல்ல கொஞ்சம் தேர்னா கூட ஏதாவது சேவை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு முயற்சி இருக்கும். ஸோ அந்த விதத்துல குரு மகாராஜர் வந்து ஒரு சிறந்த உதாரணமா இருக்கிறார். நம்முடைய எல்லா சோர்வான சூழ்நிலைகள்லயும் நாம வந்து ஒரு உற்சாகத்தோட மீண்டும் பக்தியில செயல்படுறதுக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய காணி. அவரை நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு உற்சாகம் கிடைச்சிடும். நம்மளுடைய தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வந்து கலைஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி குரு மகாராஜர் வந்து நமக்கு எப்பயுமே வந்து வைஷ்ணவ நடத்தையை நாம கடைபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிதான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் மீட்டிங்ல நான் வந்து கோயில் தலைவர் வந்து என்ன சொல்றது, நடக்காத ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் வந்து முதல் தடவை இல்ல அது அப்படி நடக்கல, இப்படிதான் நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு, இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் கேட்காம திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, டேபிள் எப்படி தட்டி இல்ல அது அப்படி நடக்கல, இப்படிதான் நடந்துச்சு, இது பாருங்க, இதுதான் அதுக்கு வந்து ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் அது 2013. ஸோ அப்ப அந்த மீட்டிங்ல வந்து அந்த மேனேஜ்மெண்ட் இதுல என்ன சேர்த்துட்டு குரு மகாராஜரும் அந்த மீட்டிங்ல இருக்கிற. ஸோ அப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா குரு மகாராஜ் வந்து கையை தூக்குனார். ஓகே, குரு மகாராஜ் பேசட்டும் அப்படின்னாங்க. ஸோ வந்து குரு மகாராஜ் சொன்னார், நம்ம வந்து உண்மையே சொன்னாலும் கூட நாம அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப பொறுமையா சொல்லணுமே ஒழிய நாம வந்து வைஷ்ணவ நடத்தையை மீறக்கூடாது. இந்த மாதிரி டேபிள் எல்லாம் கட்டி நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுரை சொன்னார். ஸோ என்ன சொல்றது, நம்ம ஏதாவது தவறு செய்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை உடனடியாக நமக்கு திருத்தக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் நம்ம பார்க்கலாம் குரு மகாராஜ். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசினாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து ரொம்ப பாராட்டவும் செய்வார். பக்தி ரசாமிர்த சுவாமி மகாராஜ் இப்ப இஸ்கான் பியூரோனுடைய சேர்மனா இருக்கிறாரு. அவர் வந்து எஸ்ஐடிசிலையும் ஒரு மெம்பர், அதாவது தென்னிந்திய பிராந்திய குழுவுல அவரும் ஒரு மெம்பர். இது வந்து இந்த 5 மாநிலங்கள் சேர்ந்தது, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளம். இந்த 5 மாநிலங்களையும் சேர்ந்தது இந்த தென்னிந்திய பிராந்திய குழு. ஸோ அதுல அவரும் ஒரு உறுப்பினர். ஒரு தடவை ஒரு சீரியஸான பிரச்சனை, ரொம்ப ஹீட்டா ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்ப மகாராஜ் பக்தி ரசாமிர்த சுவாமி மகாராஜ் எந்திரிச்சு என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்ப என்ன சொல்றது, என்ன சொல்றது, எல்லாரையும் அப்படியே அமைதிப்படுத்தக்கூடிய விதத்துல ஒரு 15-20 நிமிஷம் தொடர்ச்சியா பேசினாரு. அது வரைக்கும் ரொம்ப சூடா இருந்த மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே ரொம்ப காம் ஆயிடுச்சு. ஆளா குரு மகாராஜ் என்ன பண்ணாரு அப்படின்னா, சாது சாது அப்படின்னு சொல்லி பாடுறாரு. சாது சாதுன்னா சமஸ்கிருதத்துல என்ன அப்படின்னாக்கா பாராட்டுதலை தெரிவிக்கிறதுனுடைய ஒரு அடையாளம். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்றது, குரு மகாராஜர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா செயல்பட்டாங்க அப்படின்னாக்கா உடனடியாக அவர் வந்து பாராட்டுதலையும் தெரிவிப்பார். அண்ட் குரு மகாராஜர் வந்து எல்லாரையும் அரவணைச்சு
போகக்கூடிய ஒரு நிலைப்பாடு கொண்டிருப்பார். நம்ம குரு மகாராஜர் எழுதுறதுலயே நம்ம நிறைய பார்க்கலாம். என்னுடைய டிசைபிள்ஸ், ஆஸ்பைரிங் டிசைபிள்ஸ், அப்புறம் சிக்ஷா டிசைபிள்ஸும் போட்டிருப்பாரு. அண்ட் வெல் விஷர்ஸ். சிக்ஷா டிசைபிள்ஸ் பெரும்பாலுமா என்னவா இருப்பாங்க அப்படின்னா வேற ஏதாவது குரு மகாராஜருடைய சிஷ்யர்களா இருப்பாங்க. இல்ல குரு மகாராஜை பிடிக்கும் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் வேற யாருடைய டிசைபிளா இருந்தாலும் கூட அவங்க எல்லாருக்காகவும் கூட குரு மகாராஜர் வந்து சிந்திப்பார். ஸோ அதுதான் வந்து குரு மகாராஜர் இடத்துல நாம பார்க்கக்கூடிய என்ன சொல்றது ஒரு ஒரு தனி சிறப்பான ஒரு விஷயம். அது மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இல்லாட்டினா அவருடைய பர்சனல் கிருஷ்ண கான்சியஸ்னஸா இருக்கட்டும், இல்லாட்டினா சிஷ்யர்களை வழி நடத்துறதா இருக்கட்டும், இல்ல பிரபுபாதரை பின்பற்றுறதுக்கு உதாரணமா இருக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி குரு மகாராஜருடைய ஒரு ஒரு தனி என்ன சொல்றது கால் பதிப்பு வந்து அதுல இருக்கும். அவரை வந்து அதுல நிலைநாட்டி இருப்பார். குரு மகாராஜர் வந்து அதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணமா நாம சொல்லலாம். ஸோ இதை விட குரு மகாராஜ் இன்னும் ஜிபிசி லெவல்லையும் அவர் என்ன அப்படின்னாக்கா அந்த ஒரு விஷயத்த கடைபிடிக்கிறார். யார் என்ன எப்படி பேசினாலும் ஒரு விஷயத்த கோவப்படாம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப பொறுமையா சொல்லி அதை வந்து அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கிறது அல்லது ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அதை செயல்படுத்த வைக்கிறது அப்படிங்கிறதுல குரு மகாராஜர் வந்து ரொம்ப பொறுமை காக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ நாம வைஷ்ணவருடைய 26 குணங்களும் பார்க்கறதுல அதுல இருக்கக்கூடிய எல்லா குணங்களையும் நாம வந்து குரு மகாராஜர் இடத்துல இருக்கு அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. 2-3 மினிட்ஸ் இருக்கு. ஏதாவது யாராவது கமெண்ட் கொடுக்கணும்னா சொல்லலாம். கௌசல்யா மசதி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் பிரபுஜி. இன்னைக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கிளாஸே அட்டன் பண்ணது இல்லை, இன்னைக்கு அட்டன் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. குரு மகாராஜை பத்தி கேட்டது வந்து ரொம்ப திருப்தியா இருந்தது. ஆக்சுவலா 2 வருஷம் முன்னாடி நான் மாயாப்பூர் போயிருக்கும்போது எனக்கு வந்து குரு மகாராஜ் வந்து பர்சனலா பிளெஸிங் கொடுத்தாரு. அதை வந்து லைஃப்ல மறக்கவே முடியாது. ஸோ நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்களை வெயிட் பண்ண சொல்லி 50-60 பேர் இருந்தோம். ஒருத்தரையா கூப்பிட்டு எல்லாரையும் பிளஷ் பண்ணாரு. அவ்வளவு உடம்புலயும் அவர் அந்த வீல் சேர்ல உட்காந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த பேக் சைடு கேட்ல தான் இருந்து எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் விஷ் பண்ணி எவ்வளவு சாண்டிங் பண்றீங்க எல்லாம் பேசினாரு. அவ்வளோ திருப்பி நீங்க அதெல்லாம் சொல்லும் போது ஒன்னொன்னா குரு மகாராஜோட இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு. அதே மாதிரி எனக்கு ஒரு மனசுல ஒரு சின்ன உறுத்தல் இருந்தது. அதுக்கும் இன்னைக்கு வந்து நீங்க வந்து அந்த இது மூலமா ஒரு இது சொல்லிட்டீங்க. எனக்கு சில உடல்நல பாதிப்புனால ஏகாதசி இன்னைக்கு மெடிசன் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. எடுத்துக்கிறதா வேண்டாமா, எடுத்துக்கிறதா, அதை கம்பல்சரி 3 நாள் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2வது நாள் ஏகாதசி. எடுத்துக்கலாமா வேண்டாமா, எடுத்துக்கலாமா, சரி பரவாயில்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல மெடிசன் எடுத்துப்போம், ஆனா வந்து சாப்பிட வேண்டாம், ஏகாதசி ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு நீங்க அதை சொன்ன உடனே எனக்கு மனசு ரொம்ப கிளியரா இதுவாயிடுச்சு. குரு மகாராஜே அந்த மாதிரி ஒரு சிஷ்யருக்கு சொன்னாரு அப்படின்னு நீங்க இப்ப சொன்னீங்க. அதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. இன்னைக்கு அட்டன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். ஓகே, ஹரே கிருஷ்ண பிரபு. நீங்க ஃபர்ஸ்ட் குரு மகாராஜ் எப்படி சந்திச்சீங்க? உங்களோட அனுபவம் எதனால நீங்க குரு மகாராஜ் மேல அட்ராக்ட் ஆகி வந்தீங்க? குரு மகாராஜை நான் வந்து சென்னை ரத்த யாத்திரையில தான் சந்திச்சேன். 1998 இருந்து சென்னை இஸ்கானோட தொடர்புல இருக்கிறோம். ஸோ அப்பெல்லாம் வந்து குரு மகாராஜர் வந்து சென்னைக்கு வராருன்னா அது ரத்த யாத்திரையா தான் இருக்கும் பெரும்பாலுமா. ஸோ அப்போத்துல இருந்தே நான் வந்து குரு மகாராஜரை வந்து ரத்த யாத்திரையில பார்த்துருக்கோம். ஸோ அதனால அது தொடர்ச்சியா பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த சமயத்துல சென்னையில பெரும்பாலுமா இனிஷியேஷன் கொடுக்கறது குரு மகாராஜா தான் இருப்பாங்க.
ஏன்னா சென்னையில அப்ப வந்து பானு மகாராஜ், குரு மகாராஜ் 2 பேரும் தான். ஸோ அந்த விதத்துல குரு மகாராஜ் ஒவ்வொரு தடவை வரும்பொழுதும் யாரெல்லாம் ஆஸ்பிரேஷன் எடுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு இல்லையா? அப்ப வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு டிவோட்டி என்ன பண்ணுவாருன்னா, யாரெல்லாம் அப்படி ஆஸ்பிரேஷன் எடுக்க விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு போட்டோ எடுத்து அவங்க பேரை எழுதி குரு மகாராஜுக்கு வந்து அனுப்பிச்சு விடுவாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஓகே குரு மகாராஜ் இடத்துல ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டது. ஸோ குரு மகாராஜ் இடத்துல நெருக்கமான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது அவருடைய ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் தான் வந்து ஏற்பட்டது. ஏன்னா பை த டைம் வந்து நம்ம கோயிலினுடைய பொறுப்புகள்ல இருக்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்ப ரொம்ப நெருக்கமான சங்கம், சேவை இது எல்லாமே கிடைச்சது. அப்ப வந்து அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நிறைய என்ன சொல்றது, அவருடைய மகிமைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உணர முடிஞ்சது நம்மளால. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா பிரபு கிட்ட பரிமாறிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பக்தர்களே. ஹரே கிருஷ்ணா. ரோஹிணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. உங்க கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது பிரபு. நீங்க சொன்ன போல நாங்க உற்சாகம்